மனித நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டில் முனிவர் ஒருவர் கடுமையான தவம் செய்து கொண்டிருந்தார். சிங்கம், புலி, கரடி போன்ற கொடிய விலங்குகள் கூட அவர் தவத்தை வியந்து அன்புடன் நடந்து கொள்ளும். இந்நிலையில் ஒரு நாய் மட்டும் அவருடனேயே இருந்தது. முனிவரோடு பக்தியுடன் நடந்து கொண்டது. ஒரு நாள் இரத்த வெறி பிடித்த ஒரு சிறுத்தை புலி அந்த நாயை கொல்ல வந்தது. அஞ்சிய நாய் முனிவரை தஞ்சமடைந்தது. முனிவர் அந்த நாயை பார்த்து, "அஞ்சாதே, இந்த சிறுத்தை புலியிடமிருந்து தப்பி பிழைக்க நீயும் சிறுத்தை புலியாக மாறுவாய்" என்றார். அந்த நாய் உடனே சிறுத்தை புலியாக மாறியது. சீறி வந்த சிறுத்தை புலி இது கண்டு விலகி நின்றது. சிறிது நேரம் கழித்து பெரும் புலி ஒன்று வந்தது. சிறுத்தை புலியை கொல்ல வந்தது. அஞ்சிய சிறுத்தை மீண்டும் முனிவரிடம் முறையிட்டது. உடனே முனிவர் அதை புலியாக மாற்றி அதன் அச்சத்தை போக்கினார். நாயாக இருந்து சிறுத்தையாக மாறி, பின் புலியாக மாறி, பின் பெரும் புலியாக மாறி என்று மாறிக்கொண்டே இருந்தது. அது மாமிசத்தை உணவாக உட்கொண்டது. கொடிய விலங்கு போலவே மாறியது. ஆனால் ஆசிரமத்தில்தான் வசித்தது. ஒரு நாள் அதை ஒரு யானை தாக்க வந்தது. கருணை கொண்ட அவரும் அந்த வலிமை மிக்க யானையாக்கி இந்த நாயை, அதாவது புலியாக இருக்கும் இதை யானையாக மாற்றி காப்பாற்றினார். பிறகு ஒரு நாள் சிங்கம் ஒன்று அதை துரத்த மாமுனிவர் இதை சிங்கமாகவும் மாற்றினார். நிம்மதியானது. வலிமை மிக்க சரபம் என்னும் மிருகம் ஒரு நாள் ஆசிரமத்தின் அருகில் வந்தது. அதனை எதிர்க்கும் ஆற்றல் சிங்கத்திற்கு கூட கிடையாது. 8 கால்களுடன் நடைபோட்டு அது வரும் பொழுது அனைத்து மிருகங்களும் பயந்து ஓடும். நாயாக இருந்து சிங்கமாக மாறிய விலங்கையும் பயம் விடவில்லை. சாபத்தை கண்டதும் அது மீண்டும் முனிவரை நாடியது. முனிவர் அதை வலிமை மிக்க சரபமாக ஆக்கி மாற்றினார். புது பிறவி எடுத்த சரபத்தின் மனதில் வஞ்சனை சூழ்ந்தது. இப்பொழுது என்னை விட பலம் மிகுந்த விலங்கு என்று எங்கும் இல்லை. இந்த முனிவர் கருணை மிக்கவர். இந்த கருணையே எனக்கு ஆபத்தாக முடியலாம். இரக்கம் உள்ள இவர் மற்ற விலங்குகள், பறவைகளை கூட என்னைப் போல மாற்றலாம். அப்போது எனக்கு அதிக எதிரிகள் உண்டாவார்கள். அப்படி ஏற்படாமல் இருக்க ஒரே வழி இவரை தீர்த்து கட்டுவதுதான் என்று நினைத்தது. சரபத்தின் வஞ்சக எண்ணத்தை தன் தவ வலிமையால் முனிவர் அறிந்தார். தர்ம நெறியிலிருந்து விலகும் யாரையும் நான் அழித்து விடுவேன். கொஞ்சமும் நன்றியின்றி என்னை கொலை செய்ய தீர்மானித்தாயே, நீ மீண்டும் நாயாகக் கடவாய் என்று சபித்தார். சரபம் மீண்டும் நாயானது. ஒருவரை புரிந்து கொள்ளாமல் அவருக்கு நன்மை செய்யும் பொழுது கூட தவறு நேரிடலாம் என்பதற்கான கதை இது. நன்றி.